இப்படி தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, தந்தை பெரியாருடைய சிலை, பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை, டாக்டர் கலைஞருடைய சிலையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் திறந்து வச்சுட்டு இருக்கோம்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ அடையாளத்துக்காக மட்டும் அவங்களுடைய சிலைகளை நாம் திறக்கலை. தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தலைவர் பேசிய கொள்கையை, லட்சியத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோன்னு தான் அர்த்தம். திராவிட இயக்கத்திற்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, உறவு உண்டு. அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், அம்பேத்கர் தான் எல்லோருக்கும் தலைவர்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு, தனி பாசம் உண்டு. அதனால தான் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தாடி இல்லாத பெரியார் தான் அண்ணல் அம்பேத்கர், தாடி வச்ச அம்பேத்கர் தான் தந்தை பெரியார் என்று கலைஞர் அடிக்கடி பேசுவார். 1972 இந்தியாவிலேயே முதன்முறையாக அண்ணல் அம்பேத்கர் பெயரில் கலைஞர் அவர்கள் தான் கல்லூரி ஆரம்பித்தார். அதன் பிறகு மகாராஷ்டிராவில் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை கண்டித்து மகாராஷ்டிராவில் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் தான் அந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும்னு குரல் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை சேர்ந்த அனைத்து உடன்பிறப்புகளும் தந்தி அனுப்பணும், கடிதம் எழுதணும்னு உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.